இருக்கிறீங்க இன்னைக்கு என்ன? தேங்க்ஸ். ரைட். சரி, அதான் கல்யாணம் முடிச்சிட்டாருல. சரி, சூப்பர். என்ன சொல்லி முடிச்சாரு உங்களை? என்ன யோசி? லவ் மேரேஜ் தானே? அப்புறம் யோசிப்பான். யார் சொன்னது காதல? யார் சொன்னது காதல்? அவர்தானா? சரி, ரைட். அப்ப ரெண்டு பேருக்கு முதல்ல அதுக்கு வாழ்த்துக்கள். என்ன கல்யாணம் தர முடியல தானே, அதனால அதுக்கு பஸ்ஸுக்கு வாழ்த்துக்கள். அட் த சேம் டைம் இப்போ உங்களுடைய பிறந்த நாளுக்கும் வாழ்த்துக்கள். சரியா? அப்ப இனிய 21வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், நலமுடன், ஆரோக்கியமாக, செல்வ செழிப்போட வாழ எங்களுடைய டிஎன்டி சப்பர் சார்பாக வாழ்த்துக்கள். சரியா? சூப்பர். ரைட். அப்ப இன்னைக்கு எல்லாம் பிளான் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. எல்லாம் அவர் தானே, அவரே பிளான் தானே சர்ப்ரைஸா பண்ணவரே. இது என்னன்னு எனக்கு தெரியும், அப்போ வந்துதான் தெரியும். ஓ, அப்ப உங்களை ஷூட்டுக்கு அனுப்பிட்டு அதான் ரெடி பண்ணி கழிஞ்சா கலவா என்ன? அப்படியே அப்படித்தானே? சரி, அவ்வளோத்துக்கு லவ்ஸ் என்ன காதல் போட்டு படுத்துற பாடு. சரி, ஓகே, ரைட். அப்ப நாங்க வந்து இங்க எல்லாரும் வந்திருக்காங்க இல்லையா? ஒரு சில பேர் வேற முடியாம இருக்கும். மக்கள் கதைங்க நல்லா இருக்கு. கேட்கல கலை சொல்லுங்க. ஹலோ கேட்கல போட்டு தான் இருக்கு. அப்ப கிட்ட பிடிச்ச கதைங்க. ஹலோ அந்த கேக்குது. காத்து வருது. அது வருதா? நான் குரல் வருது அப்படியே. சரி, என்ன பேர் உங்களுக்கு? மகாலட்சுமி. மகாலட்சுமி. ஆத்து எங்க ஆத்தா பேருடா. இல்ல, எங்க அம்மா தங்கலட்சுமி. மகா இல்ல, நீங்க மகாலட்சுமி. என்ன சீரியல் நடிகை அப்படியா? அதுவும் இல்ல. சரி, அப்ப என்ன லைஃப்ல நடக்குது? லைஃப்ல நடக்குது, நம்மள போய் கொண்டிருக்கோம். ரொம்ப நேரமா இந்த கவுண்டரை வச்சுட்டு இருந்திருக்காங்க. எப்பயாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா போடுவோம். சரியா? சூப்பர். ரைட். அப்ப நாங்க ஒவ்வொரு கிஃப்டா கொடுத்துருவோம். சரியா? நாங்க கேக் கொண்டு வந்து ஏற்கனவே வச்சுட்டோம். ஏன்னா அடிக்கிற காத்துக்கு எங்களால இப்ப கொடுக்க முடியாது, ஏற்கனவே வச்சாச்சு. அது நாங்க புற வீடியோ பிடிப்போம். ரைட். முதல்ல ஒரு சாக்லேட் பொக்கே அது வேண்டுங்க. காத்துக்கு பறந்துறாங்க புற பாஸ்கரோட. ரைட். பிடிச்சிருக்கா? ரைட். அதுல வந்துட்டு நிறைய வெரைட்டியா சாக்லேட் வச்சு கொடுத்துக்கிறேன். இனிப்பான விஷயம் தானே, நல்ல விஷயம் வேண்டாம், இனிப்பு எடுக்கிற வழக்கம் தானே, அதனால ஒரு சாக்லேட் பொக்கே கொடுத்துருக்காங்க. அழகா பிடிச்சிருக்கா? ரைட். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது கொடுங்க. மிக்கி வாங்கி கொடுங்க. ரைட். அதான் ஒவ்வொன்றா வைக்கணும். மேல கொடுக்க போறீங்க. அதை இந்த மிக்கிட்ட கொடுக்குறேன். இந்த மிக்கி வாங்கி அங்கால வைங்க. அப்படியே நீங்க கீழே வைங்க. அப்படியே போடணும். கொண்டு போற இல்ல, அங்கால கீழே வச்சிடணும். ஆட்டையை போடுறப்பல. சரி, Thank you. ரைட். அதை உடைச்சு பாருங்க. மிக்கி மேக்க பிடிங்க. நீங்க எல்லாம் பாடுவீங்களா? என்ன அவர் சொன்னார் பாடுவீங்களா? உண்டு இல்ல இல்ல, நேரோ போய் தவறான விசாரணை பிழைச்சு போச்சு. நல்லா டான்ஸ் பண்ணுவீங்க. இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்காம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. டேய், அதுல கேட்காம நம்புற. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்டா சரசம் பண்றீங்க? வாட்ஸ்அப்ல உங்களை பெற்றுறாங்களா? ஏண்டா அப்படி? சரி, செடிக்கு ஒரு அழகான தொப்பி லவ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் பிச்சு முடியல. சரி, ரைட். அப்ப அழகான ஒரு குடி டெடி பிடிச்சிருக்கா? ரைட். இந்த டெடிட்ட வந்து நீங்க என்ன சொல்ல போறீங்க? யார் தந்தேன்னு தெரியாது. யார் தந்தேன்னு தெரியாது அடுத்த விஷயம். நாங்க எடுத்து டெடிட்ட இந்த டெடிக்கு ஒரு பேர் வைப்போம். நான் ஒரு குழந்தை பிறந்தோடனே ஒரு பேர் வைப்போம் தானே. என்ன பேர் வைப்போம் சொல்லுங்க? என்ன பேர் வைப்போம்? திடீர்னு கேட்டா உங்க அம்மா அப்பா உங்களை பெத்த உடனே வச்சுட்டாங்களாம் பேர் மகாலட்சுமி என்று. பார்த்தோன்னே அப்படி இருந்துதான். செடியை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணி சொல்லுங்க? ஏதாவது ஒரு பேர் தானே, அதுக்காக பூரா கிருசாண்டே இல்ல. சரி, கிருசாண்டே. சரி சரி, நாங்க ருசான்னு வைப்போம். கிருசா வேணும், ருஷான்னு வைப்போம். ருஷியா இருக்கு. ரைட். பிடிச்சிருக்க? ரெடி. ஓகே, அடுத்தது கொடுத்துருங்க. நிறைய கிஃப்ட் இருக்கு. சரியா? அது என்ன காரணம் பண்றது லாஸ்ட் பார்ப்போம். ஏன் இவ்வளவு பரிசு கொடுத்தாலும் கடைசியா பார்ப்போம். அதை வேணுங்க. என்னது அது? ஆற சொல்றீங்க? மக்கண்டு. நான் மக்கள், நீங்க மக்கள். இது அது மக்கு. அது நான் பாய்ந்து ஒரு மிக்கியை தான் சொல்லிருந்தேன் மக்கள். சரி, உடைச்சு பாருங்க. அப்படி பிச்சு பிடிச்சிருங்க. அதை ஏன் கொடுத்தாங்கன்னா வீட்டுல டீ கப்புக்கு அடி வர்றீங்களா? ஒரு மக்கு கொடுத்தாங்க, இதுலயே டீயை ஊத்தி குடிங்க அப்படின்னு சொல்லி. சரி, இது என்ன விஷயம்னா சுத்தண்ணி வேணும். மேஜிக் மாப். பாத்தீங்க, தெரிஞ்சது என்ன? சரி, அதோட நிப்பாட்டுவோம். அங்க சுடுதண்ணி தான் ஊத்தி பார்ப்போம். சரி, என்ன நடக்குது பாருங்க. போட்டு மெல்ல மெல்ல, ஏன்னா செவருக்கு வலிக்கும். வேகமா உடைக்கட்டா. என்னது? ஓபன் பண்ணி பாத்துங்க. என்னன்னு சொல்லாம என்ன இருக்குன்னு தெரியல. என்ன இருக்குன்னு தெரியல.
இப்படித்தான் பெண்கள் மனதில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. உடைச்சு பாருங்க. அடுத்த கொடுத்து மிகிது மிகி வேணும். அதுவும் டெடி தான் போல. சரியா? அது வந்து அம்மா செடி, இது வந்து குட்டி செடி. அது போட்ட குட்டி தான். இப்போ இதுக்கு நீங்க பேரை வைங்க. இதுக்கு நான் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. சரி, அதுக்கு கிருசன் இருக்கும். கிருசா கிருசன். சரி, என்னது இது ஏதோ ரெஸ், ஏதோ உடுப்பு. சரி, உடைச்சிருங்க. வாவ், ஒரு அழகான சிவப்பு கலர் சல்வா பஞ்சாபி. என்ன பிடிச்சிருக்கா? ஓகே, சூப்பர். ஒவ்வொன்றும் பார்த்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது உடைக்க விடுங்களே. நீங்க உடைச்சிருங்க, நேரம் காணாது. எல்லாரும் பாவம் இல்லையா? ஓ சாரி, என்னது? கிளிப். கிளிப்பா? ஓகே, சூப்பர். ஏழால கோவம் பண்றாங்க. ஓகே, அடுத்து குயிக். என்னது? ஜிமிக்கி. அழகான ஜிமிக்கி வந்திருக்கு. ரைட், அடுத்தது என்ன? கிளிப். ஏன் கிளிப் பிரியாம உங்களுக்கு? ஒரே கிளிப்பா வருது. சரி, என்ன மிக்கி? சரி, அது சீப்பு கண்ணாடி. ஓகே, சூப்பர். இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போயிட்டு நான் லூசுடாங்க. என்னது? தேதோ பர்ஃப்யூம். அத்தர். ரைட். என்ன பிரச்சனைனா உங்களுக்கு 21வது ப்ரோக்ராமுடைய 21 கொடுத்தான். சரியா? அதனாலதான் இவ்வளவு லேட் ஆகுது. நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, சூப்பர். அடுத்தது அதே மாதிரி அடுத்த மிக்க வச்சிருக்கா? அது என்னது? ஐலைனர். எல்லாம் உங்களுக்கு தேவையானதான் வந்திருக்கு. சரியா? ஓகே, கியூட்டா இருக்கு. நீங்க ஆட்டை போடுங்க, பிரச்சனை. அடுத்தது பொட்டு. மிக்கி பரவாயில்ல, என்ன உதாரணம் இருக்காங்க. அது உனக்கு பயப்படாது, அக்கறை வச்சிரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பிரேஸ்லெட். சரி, அழகான பிரேஸ்லெட். ஓகே, சூப்பர். அடுத்தது இதுக்கு நாங்க பிரிச்சே கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. எதுக்கு பேக் பண்ணீங்க? உண்மையாக தெரியல. இதுக்கு அந்த பருத்தி முட்டை குடவுல இருந்திருக்கலாம். அழகான வாஷ். சூப்பர். ரைட், அடுத்தது அவருக்கு போர் அடிச்சிட்டு போகும். அவங்க கிட்ட கொடுங்கடா, அவங்க சொல்லட்டும். ஐயோ, ஸ்பாஞ்ச். முடிஞ்சதானே? சரி, கிஃப்ட் எல்லாம் வந்து முடிஞ்சதா? என்ன 1-2 தான் இருக்கு. சரியா? கேக் ஆல்ரெடி வச்சதால அது நாங்கள் பர்சலாம் வரும். அப்புறம் இல்ல கேக் குடிச்சிக்கல, பாத்துட்டீங்க தானே? அதான் நாளை ஒன்று. சரி, ஓகே. இப்போ இன்னும் 2 கிஃப்ட் தான் இருக்கு. அதை கொடுத்தா முடிச்சு. என்ன மிக்கி? களவாயுதா கூட கொடுத்தாங்க. ரகசியமா? என்னது? ஓ, பெரிய ரகசியம். கொடுத்துருங்க. சரி, அதுலயும் நான் நினைக்கிறது 22 தான் கிடக்கும் நினைக்கிறது. ஒரு வயசை வச்சு எவ்வளவு பண்றாங்கன்னு கொஞ்சம் கூட வச்சிருக்க கூடாதா? சரி, காசு வந்திருக்கு. அதே மாதிரி அடுத்த லாஸ்டா ஒரு ஃப்ரேம். அது பிடிங்க. சரி, அதான் இப்ப கொடுக்கறதுக்கு முதல்ல யார் இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு பரிசல் கொடுத்து அனுப்பினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? யாருன்னு சொல்லுங்க நீங்க. அப்பதான் நாங்க கடைசி பரிசையும் கொடுத்துட்டு நாங்க வேலையை போறது நேரம் போகும். ஃபேமிலியா எல்லாம் சேர்ந்து செஞ்சது. ஃபேமிலியா எல்லாம் சேர்ந்து பண்ணிருப்பாங்க. எல்லாம் சேர்ந்து ஏன் பண்ணணும்? ஒரு ஆள் தான் பண்ணா. கிரிசாக்க கூட்டிட்டு வந்து ஒரு கிரிசாக்க அடையாளம் காட்டணும். அவ்வளவுதான். எனக்கு அட்ரஸ் சரியா? எனக்கு அக்கா தெரியும், அதனால யோசிச்சு கேட்டோம். உன்னே சொன்ன இல்ல வராது அப்படின்னு சேர்ந்து சும்மா வந்து கடைசியில் ஊன் பேரு சொல்றாங்க. நீ எல்லாம் இது பண்ற ஆளா? முதல்ல என்ன கிரிசாக பண்ணிருப்பாளா? மாத்தி அவளுக்கு நம்பிக்கை உள்ள. என்ன பேர்? நேசி தர்சா. ஆறுது? தங்க அக்காவும் மச்சாலும். அக்காவும் மச்சாலும் சொன்னது நம்ம அப்படி பண்ண போறவங்க பேர் சொல்லு மறந்துட்டேன்னு சொன்னாங்களா? இல்ல இல்ல, அப்ப அவங்க இல்ல, அவங்களும் இல்ல.
என்ன தங்கச்சி சந்தியா பொறுங்க, உங்களை வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் முதல்ல? அக்கா நீங்க தங்கச்சி 5 பேரா? 5 பேர். நாங்க சகோதரம் 5 பேர். சகோதரம் 5 பேர். பஞ்ச பாண்டரிகளா? உண்மையாவா? இல்ல, இடையக்கு தம்பி இருக்கு. இடைக்கு ஒரு தம்பி. அப்ப 4 பெண்களுக்கு ஒரு ஆண் குழந்தை. சரி, சிறப்பு. அதுல தங்கச்சி இல்ல அக்கா இல்ல அடி வேற யாரும் இல்ல. புருஷா கொடுத்துருக்க மாட்டாரே இவளா பண்ண புருஷா கொடுக்க மாட்டாரே. தந்திருக்கலாம் சம்டைம். ஓகே, லாஸ்ட் ஒரு வேப் தான் யாரா இருக்கும்னு சொல்லுங்க. நான் டக்குனு பிரேம கொடுத்து போய் நேரம் நினைக்கிறேன். யார சொல்றது தெரியாம இருக்கு. நிறைய பேர் இருக்காங்களா அவங்களுக்கு? சம்டைம் எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. சம்டைம் எல்லாரும் கிட்டத்தட்ட சரியா கெஸ் பண்ணதுக்குள்ள தெரிஞ்சது. பாய் முடிச்சு பாருங்க. வாவ், சரி, ஹாப்பி பர்த்டே மகா என்று சொல்லி போட்டு உங்களுடைய குடும்பம் சரியா? ஆக மொத்தம் சில பேர் தனித்தனியா பண்ணுவாங்க. நாங்க ஒத்துமையா இருக்கிறோம், ஒத்துமையா தான் எல்லாம் செய்வோம், ஒன்றா தான் பண்ணுவோம். நீங்களும் அதான் ஸ்டார்ட்ல சொன்னீங்க தமிழ். அதனால உங்களோட பதிலும் சரி, சும்மா கெஸ் பண்ண சொல்லி குழப்பினாங்க. ரைட், வாழ்த்துக்கள். உங்களுடைய குடும்பமா சேர்ந்துதான் இந்த மாதிரி எல்லாம் கிஃப்ட்கள் கொடுத்து உங்களை மகிழ்ச்சி கிடைச்சது. மகிழ்ச்சியா உங்களுக்கு? சரி, என்ன சொல்ல போறீங்க உங்களோட ஃபேமிலிக்கு? தேங்க்யூ. நன்றி. என்ன சரி, நீங்க குடும்பமா கிடைத்ததுக்கு நான் கொடுத்து வச்சேன் அப்படித்தானே? ரைட், சூப்பர். இப்ப அம்மா வந்து உங்களுக்கு ஒண்ணு போட்டுடணும். அம்மா தான் காலையில என்ன வச்சிருக்கீங்க? என்ன இருக்குது உள்ள போய் பாருங்க, எட்டி பாக்குறாள். ரைட், சூப்பர். சரி, அழகா ஒரு மோதிரம் உண்டு. ரைட், மகிழ்ச்சியா? ரைட், இன்னும் உங்களுக்கு பரிசுகள் வந்து சேரட்டும். இந்த பிறந்த நாளை நான் வாழ்த்துறோம். இன்னும் ஆரோக்கியமா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணம் இலக்கியதுவோ அதனூடாக பயணித்து நீங்கள் வாழ்க்கையில வச்சிடையே எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். No.